2024ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் திரையுலக பயணம் குறித்து தமிழ் பூமர் நேயர்களுக்காக பகிர்ந்து கொள்கிறார் ஜானி வித்யாசாகர். 2024ஆம் ஆண்டு முதலில் வெளியான ரஜினி படம் லால் சலாம். இதில் அவர் சற்றே பெரிய கேமியோ ரோலில் நடித்திருந்தார். ரஜினியும் சௌந்தர்யாவும் டைரக்ஷனில் முதன்முறையாக இணைந்ததால் தொடக்க முதலே இப்படம் பெரிய சென்சேஷனலாக இருந்தது. தனுஷை பிரிந்த பின்னர் ஐஸ்வர்யா இயக்கிய முதல் படம் லால் சலாம். ஏ.ஆர். ரஹ்மானின் இசையில் விஷ்ணு ரங்கசாமி ஒளிப்பதிவையும் பிரவீன் பாஸ்கர் எடிட்டிங்கையும் செய்தனர். இப்படி தொழில்நுட்ப ஏரியாவில் பெருந்தலைகள் இருக்க விஷ்ணு ஷால், விக்ராந்த் விக்னேஷ், லிவிங்ஸ்டன் என்று நடிப்பு பக்கமும் பிரபலங்களாகவே இருந்தனர். பெரிய இடைவெளிக்கு பிறகு செந்தில் லால் சலாமில் நடித்தார். முந்தைய ஆண்டு ரஜினியை இயக்கிய K.S. ரவிக்குமார் கெஸ்ட் ரோலில் நடித்தார். தம்பி ராமையாவும் ஜீவிதாவும் லால் சலாமில் முதன்முறையாக ரஜினியுடன் இணைந்தனர். இந்திய முன்னாள் கிரிக்கெட் அணி கேப்டன் கபில் தேவ் லால் சலாமில் கேமியோ ரோலில் நடித்தது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. 83 என்ற படத்திற்கு பிறகு கபில் இதில் நடித்தார். சிறப்பான படமான லால் சலாம் ஏன் தோற்றது என்பது விடை தெரியாத கேள்வியாக உள்ளது. படப்பிடிப்புக்கு பிறகான பணியின் போது 21 நாட்களுக்கான பதிவு காணாமற் போனது. காணாமற் போன எல்லா காட்சிகளையும் மீண்டும் எடுக்க முடியாமல் சிலவற்றை மட்டும் எடுத்து இறுதியில் சேர்க்க முடிந்ததே படம் தோற்றதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய முதல் பாடலான திமிரி எழுடா லால் சலாமில் இடம்பெற்றது. மறைந்த பாடல்களான பம்பா பாக்யா, சாகுல் கபீது ஆகியோரின் குரல் ஏஐ தொழில்நுட்பத்தில் இப்பாடலில் பயன்படுத்தப்பட்டன. இந்து இஸ்லாமிய மக்களுக்கு இடையேயான உறவு பற்றியும் விவாதங்கள் பற்றியும் தெளிவான செய்தியை கூறியும் தென்னிந்திய பகுதிகளில் காணப்படும் நிலை சிறப்பாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தும் இப்படத்தை பொது ரசிகர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கான காரணம் விளங்கவில்லை. இரண்டாவது படம் வேட்டையன். துப்பறியும் ஆக்ஷன் படமான வேட்டையன் பாதி ரஜினிகாந்தின் படமாகவும் பாதி ஞானவேலின் படமாகவும் எடுக்கப்பட்டுள்ளது. வலுவான கதை புதிய பரிமாணத்தில் கூறப்பட்டுள்ளது. த்ரில்லர் வகை படமான வேட்டையனில் பல்வேறு ரஜினி அம்சங்கள் சேர்க்கப்பட்டிருந்தாலும் முக்கிய கதை சாரம் இழக்கவில்லை. அமிதாப் பச்சன், பகத் பாசில், ராணா டகுபதி என்று பிரம்மாண்ட நடிகர்கள் முதன்முறையாக இணைந்த படம் இது. ராணா டகுபதியின் தாத்தா ராமநாயுடு. 1982ஆம் ஆண்டு வெளியான தனிக்காட்டு ராஜா என்ற ரஜினி படத்தின் தயாரிப்பாளர் இந்த ராமநாயுடு தான். தனிக்காட்டு ராஜா வெளியான போது ராணா டகுபதி பிறக்கவே இல்லை. ஆனால் ரஜினி இன்னும் ஹீரோவாகவே நடிக்கிறார். அவர் படத்தில் முன்னாள் தயாரிப்பாளரின் பேரன் வில்லன் பாத்திரத்தை ஏற்றிருக்கிறார். வேட்டையனில் பகத் பாசிலின் நடிப்பு ரஜினிக்கு இணையாக பேசப்பட்டது. மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், துஷாரா விஜயன் என்று இன்றைய நடிகையர் பட்டாளம் படத்தில் இருந்தது. பழைய ஹீரோயின்கள் ரோஹிணியும் அபிராமியும் சிறியவையாக இருந்தாலும் முக்கியமான பாத்திரங்களை முதன்முறை ஏற்றிருந்தனர். இத்தனை பெண் கதாபாத்திரங்களுக்கு விரிவான இடம் கொடுத்த ரஜினியின் முதல் படம் வேட்டையன் தான். பாஷா படத்தின் இந்தி மூலமான ஹம் 1991ஆம் ஆண்டு வெளியானது. அதன் பின்னர் 30 ஆண்டுகள் கழித்து வேட்டையனில்தான் ரஜினியும் அமிதாப்பும் இணைந்தனர். பயிற்சி மையங்கள் போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு 100% தேர்ச்சியை வாக்கு பண்ணி ஏமாற்றுவதை வேட்டையன் பேசியது. கட்டணத்திற்காக கடன் வாங்கி பயிற்சியிலிருந்து இடையில் நின்றால் அல்லது மீதி கட்டணம் செலுத்த முடியாமல் போனால் கட்டணத்தை திரும்ப செலுத்த மறுப்பது, மிரட்டல் விடுப்பது ஆகியவற்றை விரிவாக காண்பிக்கிறது வேட்டையன். ஒழுங்குபடுத்தப்படாத வைப்புத்தொகை தடுப்பு சட்டத்தை இப்படம் எளிதாக விளக்குகிறது. இக்காலகட்டத்தில் பேசப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையை இப்படம் முன்வைத்தது. தளபதி. மகாபாரதத்தை தழுவி நவீன வடிவில் எடுக்கப்பட்டது தளபதி. 1964ஆம் ஆண்டு சிவாஜியும் அசோகனும் நடித்து வெளியான கர்ணன் படத்தின் இன்னொரு வடிவம் தளபதி என்று கூறலாம். 2024 டிசம்பர் 12ஆம் தேதி ரஜினியின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு தளபதி படம் மறு வெளியீடு செய்யப்பட்டது. முதலில் பட்டியலிடப்பட்ட அதாவது லிஸ்டட் கம்பெனியான ஜிவி பிலிம்ஸ் தயாரித்த படம் தளபதி. இதை ஒளிப்பதிவு செய்த சந்தோஷ் சிவன் 30 ஆண்டுகள் கழித்து தர்பார் படத்திற்கு ஒளிப்பதிவு செய்தார். சந்தோஷ் சிவன், இளையராஜா, மணிரத்னம் கூட்டணியை மறுபடியும் கற்பனை செய்து கூட பார்க்க இயலாது. அதேபோல்
இளையராஜா, வாலி, மணிரத்னம் கடைசியாக இணைந்து பணியாற்றியது தளபதி படத்தில்தான். தற்போது தளபதி மறு வெளியீடு செய்யப்பட்டுள்ளதை ஒட்டி கூலி, ஜெயிலர் 2 படங்களுக்கு பிறகு 2026இல் மறுபடியும் மணிரத்னமும் ரஜினியும் இணைய இருப்பதாக தகவல் வெளிவர ஆரம்பித்துள்ளது. இதுபோன்ற ரஜினி பட திரைப்பட செய்திகளை தவறாததற்கு தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.